பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒருத்தர் அவருடைய நினைப்பிரகாரம் நடத்துவாராக. கர்த்தரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வருஷ வேதாமத்திலிருந்து நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் தொடர்ந்து பார்க்கும்போது யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்கின்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை இல்லாமல் தேவனுடைய வசன பிரகாரம் நடக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றார்கள். யாராலும் முடியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவன் இவையெல்லாம் அறிந்து தான் சொல்லி இருக்கிறார். அதான் சொல்றார், நீங்க ஜெபிப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாம் எப்படி பேசினார் என்று சொல்லி பார்க்கும்போது, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன், என்ன செய்ய சொல்லி காண்பித்தாரோ அதே தான் உங்க மத்தியில் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசுக்கு சொல்றார். அப்போ பிதா முன்பதாக இயேசு கிறிஸ்து எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இதை தான் நாம் காண ஒரு கல்யாணத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஸ்திரீயே, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பாயிண்டட் டைம். பிதாவாகிய தேவன் அவருக்கு குறித்து நேரம் இன்னும் வரல, அதனால சொல்றாரு என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி. அப்போ என்ன நேரத்துல எப்படி செய்யணும்னு சொல்லி பிதா அவருக்கு காண்பித்திருக்கிறார். அப்படித்தான் அதை செய்தார். என்ன சொல்ல சொன்னாரோ அதைத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, சத்திய ஆவியாக வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்து என்று சொல்லி குமாரன் மூலமா பிதாவாகிய தேவன் தெரியப்படுத்தினாலே இயேசு சொல்கிறார், சத்திய ஆவியார் சகல சத்தியத்துவம் நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறதே காரணமே என்ன என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடப்பதற்காகவே. தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் ஒருவரால் நடக்க முடியாது. பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை இருந்தால்தான் நடக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காகத்தான் பரிசுத்தாவினர் தருகிறார். பரிசுத்தாவியான ஒத்தாசையின் மூலமாக நாம் தேவனுடைய வசனத்தின் மூலம் வசனத்தின் பிரகாரம் நடக்கும் பொழுது தேவன் என்றென்றைக்கும் நம்ம ஜீவனோடு கூட வைக்கிறவராக இருக்கிறார், என்றைக்கும் நம்ம வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சகல சத்தியத்தை நடத்தும் என்று சொல்லுகின்றார். நான் அநேக இடங்களில் கேட்பேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறதுக்காக அவமானப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. உங்களில் யாராகிலும் இந்த வசன பிரகாரம் செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்டால் உடனே எல்லா மக்களும் உடனே சேர்ந்து பதில் சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் கேட்பேன், முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளையே இல்லையே, அப்படித்தானே வேதவசனம் சொல்லுகிறதுன்னு சொல்லுவேன். முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாது உங்களால. அப்படி முடியாதுன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி இயேசு சொல்லுகிறார்? அதை சத்துருக்களை செய்யுங்கள், சபிக்கிறதை ஆசீர்வதிங்கள், பகைக்கிற நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறதுக்காக அவமானப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள் சொல்கின்றார். அப்படி செய்தா தான் நீங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறார். அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ லைஃப் டைம் நீங்க முடியாதுனாக்கா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லாத போயிடுமே. அப்ப என்ன சொல்வது? அந்த வசன பிரகாரம் நடக்கிறதுக்கு என்னால முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் அது எனக்கு சாத்தியம் என்று சொல்லி பேச ஆரம்பியுங்கள். யாரா இருந்தாலும் தேவனுடைய வசனங்கள் பிரகாரம் நடக்கிறது என்னால முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் தான் எனக்கு முடியும். அதுதான் நான் பார்க்கிறோம். அவரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் நம்மை சகல சத்தியத்திலும் நடத்துகிறவராக இருக்கார். தேவனால பொய் சொல்ல முடியாது, தேவன் உண்மையை மாத்திரமே சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, சத்தியாவின் மூலமாக தான் நம்ம சகல சத்தியத்தை நடத்த முடியும். அடுத்தாக வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ பரிசுத்த ஆவியான ஒத்தாசை இல்லாமல் நாம் தேவனை பற்றி அறியவே முடியாது. மனுஷனுடைய ஆவி என்று எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், தேவனுடைய ஆவி என்று எவன் தேவனுக்குரியவைகளை அறியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் தான் தேவனுக்குரிய காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியதா இருக்கிறது. ஆகினால்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பரிசுத்தவானா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களை தப்பாவும் வழி நடத்திட்டாங்க. பரிசுத்தமா இருந்தா தான் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பாருன்னு சொல்லி
வழி நடத்திட்டாங்க. ஆனா பிரியமானவர் அப்படி அல்ல. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கென்றே கொடுக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஏனென்றால் சத்திய ஆவியானவர் இல்லாமல் சகல சத்தியத்தை நடத்தப்பட முடியாதுன்னு சொன்னா, பரிசுத்தம் என்ற சத்தியத்திலும் பரிசுத்தாவோட ஒத்தாசை இல்லாமல் நம்ம நடக்க முடியாது. நான் பரிசுத்தமா வாழ்ந்தா தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார்னா, நீங்க எப்போ பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிறைவு ஏற்படும், வராது. ஆகினாலே பரிசுத்த ஆவியான மூலமாய்தான் நாம் பரிசுத்திலே நடத்தப்பட முடியும். ஆகினாலதான் தேவன் சொன்னதை விசுவாசிக்கணும். சத்திய ஆவியானவர் இல்லாமல் சகல சத்தியத்தை நடத்த முடியாது. அதுக்காக நீ என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். பிதாவை இயேசு நாமத்தோட சகோதரரும், நான் சகல சத்தியத்தை நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வழிநடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரால் தான் நீங்க சகல சத்தியத்தை நடத்தப்பட முடியும். அடுத்தாக வாசிக்கிறோம், அது தேவனை அறிகிற அறிவையும் அடைய முடியும். நீங்க தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டா தான் நீங்க தேவனை அறிவீர்கள். தேவன்னா அவருக்கு தன்மைகள் இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. அது இன்னொரு தடவை பார்ப்போம். தேவனுக்கு நேச்சர்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது. இது மூணு சேர்ந்தவர் தான் தேவன். அந்த நேச்சர்ஸ், கேரக்டர்ஸ், பிரின்சிபல்ஸ் அறிந்திருந்தா தான் நீங்க தேவனை அறிந்தவர்களாக முடியும். எப்போ அது அறிவர்களாக மாறுகிறோம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டால் தான் நாம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறவர்களாக மாறுகின்றோம். ஆகையினால தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை ஒருவனும் அறிய முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனை அறிகிற அறிவை அடைந்து விடுவர்களாக காணப்படுவீர்கள். அடுத்தாக யோவான் 6 அதிகாரம் 65வது வசனத்திலே, ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துல வரமாட்டான். ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துல வரமாட்டான் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்றார். அப்போ தேவனுடைய அருள், இந்த அருள் என்றால் கிருபை, பிதாவுடைய கிருபை இல்லாமல் ஒருவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் உலகத்துல ஒரு வழக்க சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்று சொல்வார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்று சொல்வார். அப்ப பரலோகம் போனோம்னா ஒரு மனுஷனுக்கு அருள் தேவையா இருக்கு. அந்த அருள் தான் கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம இழுத்து கொண்டதா இருக்கிறது. ஆகையினால அவருடைய அருள் இல்லாமல் நம்ம இயேசு கிட்ட வரல. நம்ம யாரால இயேசு கிட்ட வரோம்னா பிதாவுடைய அருளால் தான் இயேசு கிட்ட வரும். அப்ப நீங்க அந்த அருளை விரும்புங்க, அந்த கிருபை விரும்புங்க. பிதாவே, இயேசு கிட்ட வர்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறவராக இருக்கிறீர்கள். பிதா எல்லாருக்கும் கிருபை தருகிறவராக இருக்கிறார். அடுத்தாக யோவான் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகத்துல ஷூட்டிங் எடுக்கும் போது எக்கச்சக்கமான லைட்டு போட்டு எடுப்பாங்க. ஏன் அவ்வளவு லைட்டு போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இருள் வந்துடக்கூடாது, நிழல் அவங்கள இதுக்கா மறைச்சிடக்கூடாதுக்காகத்தான் நிறைய லைட்ஸ் போட்டு எடுப்பாங்க. அது வேர்த்து ஊத்து சில பேர் கூட. ஏன்னா அவ்வளோ லைட்டுகள் போடுவாங்க, வெளிச்சமா இருக்கணும், நிழல் இல்லாத இருக்கணும்னு சொல்லி. அப்படி கூட எடுத்தா கூட காலு கீழே நிழல் இருந்துதான். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியிலே இருளே கிடையாது பிரியமானவர்களே. அதான் உலகத்துல வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிறதானே மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அது பற்றிக்கொள்ள முடியும் சொல்லி பார்க்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்களா, இயேசு கிறிஸ்து உங்களை ஒளியாய் மாற்றுகிறார், பிரகாசமாய் மாற்ற அவருடைய ஒளினால. அதனால்தான் இயேசு நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாருன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எதனால? ஒளியாகி இயேசு கிறிஸ்து வந்ததுனால, அவருடைய ஒளியினால் நம்ம பிரகாசிக்கப்படுகிறதுனாலே நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னு சொல்லி பார்க்க. அப்ப நாம வெளிச்சமா இல்லை, இயேசு கிறிஸ்துடைய ஒளி நமக்குள்ள வந்ததுனால அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஆகினால பிரியமான, அவரை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுத இந்த வசனத்துக்கு நம்ம அறிந்து கொள்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். உண்மை இல்லாமல் நாங்கள் உலகத்துல வெளிச்சமா இருக்க முடியாதுன்னு சொல்லி அறிகிறோம். உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. பரிசுத்தாவுடைய ஒத்தாசை இல்லாமல் நாங்கள் சத்தியத்தை நடத்தப்பட முடியாது. பரிசுத்தாவுடைய அணுகலும் இல்லாமல் நாங்கள் உண்மை அறிய முடியாது. ஆகையினால பரிசுத்தாவினரை கொடுத்து எங்களை எல்லாரையும் வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.